இங்க பாரு, நீ எதுவும் தேவையில்லாம பேசாத. எதுவா இருந்தாலும் நாங்களே பேசிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். ஓவரா பேசுறாங்கன்னா எனக்கு உங்க பேரு? என் பேர் வள்ளி மேம். டிவி முன்னாடி உங்க விஷயங்களை பேச உங்களுக்கு பரவாயில்லையா? தைரியத்தோட தான் வந்திருக்கேன். யாரும் உங்களை கட்டாயப்படுத்தல? இல்ல. ஃபர்ஸ்ட் திருமணம் ஆனது வந்து கொடவாஸ் ஆனது. அப்பாவோட அக்காவை எனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது 16 வயசுல கல்யாணம் ஆனது. இதெல்லாம் நடக்குமா நினைச்சது, நடந்துருச்சு. 6 மாசத்துல இறந்துட்டாங்க. அதோட திருப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். திருப்பூர்ல வேலை பார்த்து முடிச்சு 6 மாசத்துலயே உங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அவங்க விவாதம் பண்ணிட்டு அம்மா கிட்ட வந்துட்டேன். இருந்தாச்சுன்னா அப்புறம் என்ன விவாகரத்து? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சொந்தக்காரங்க மூலியமா, அதாவது ரிலேட்டிவ் மூலியமா வந்து சொல்லி, அப்ப அந்த 16 வயசுங்கிறதா கொஞ்சம் எல்லாரும் வந்து போலீஸ் மூலியமா போறதெல்லாம் வந்து எல்லாரும் தயங்கினாங்க. அப்ப விவரம் இல்லாம வந்து செஞ்சாங்க. எல்லாருக்கும் மட்டும் 10 பேர் வச்சு விவாதம் பண்றேன்னு சொல்லி பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் இறந்தாரா? அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு தான் அவங்க இறந்தது. உடம்பு முடியாம இருந்து தான் அவங்க இறந்து போனாங்க. சொல்லவே இல்ல. எங்க அப்பாவோட அக்கா பையன் இவங்க அண்ணி மூலியமா, அவங்க வந்து சீர்காழியில இருக்காங்க. அண்ணி மூலியமா இது வந்து எங்க சித்தி பையன், இந்த பையனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் திருமணம் ஆகி 2வது கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இவங்களுக்கு. 2 பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. முத்துப்பேட்டையில இடம் வாங்கிட்டு போயிட்டோம். ஒரு போன் கால் மூலியமா, அதாவது வந்து தப்பா நடந்துக்கல, யாரும் என் உடம்புல நான் யாரும் தப்பா நடந்துக்கல. நான் போன் மூலியமா எனக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு. சரி, 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையில விளையாண்டாங்க, போய் தொலையுது. தப்புன்னு நானே வந்து அவங்க எல்லாரும் தப்பு வந்து அம்மா அப்பா எல்லாமே கண்டிச்சாங்க. இது தப்பு, இதெல்லாம் செய்யக்கூடாது. உடம்பு சேர்ந்து அதோட 1 வருஷம் ஆயிடுச்சு. அதோட அதையே சொல்லி 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 டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்றாரு. எதுக்காக டார்ச்சர்? அதை சொல்லுமோல. வற்புறுத்தாதீங்க, நான் அப்புறம் சொல்றேன். பசங்களுக்கு முன்னாடி என்ன வார்த்தை பேசக்கூடாதோ அந்த வார்த்தை அனைத்தும் பேசுறாரு. உனக்கு வந்து அப்பா நான் இல்ல, சித்தப்பா உனக்கு அவன் தான், அவனதான் நான் அவங்க அப்படின்ட்டு அவ்வளோ அசிங்கமா கேவலமா காத்து கொடுத்து கேட்க முடியாது. அவ்வளோ அசிங்கமா பேசு. டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ற. அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டிக்கிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. பசங்களுக்கு என்ன வயசுமா? ஒரு பாப்பாக்கு 14 வயசு, ஒரு பாப்பாக்கு 12 வயசு. எனக்கு இருக்கவே பிடிக்கல. இங்க வர 4 நாளுக்கு அவர்கிட்ட போத வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இதுல இருந்து இதுவரை வலி தாங்க முடியல என்னால. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் எதுக்கு அடிக்கிறாரு உங்களை? ஐயோ அதோட யாருமே வந்து பிடிச்சி இழுத்தாங்கனாக்கா வந்து அவங்கள போய் வந்து அடிக்காத அப்படின்னு குடிச்சாங்க. அவங்களே ஏத்திட்டு அடிக்கிறது, அவங்களே ஏத்திட்டு அசிங்கமா சண்டை போடுறாங்களா? ஐயோ போய் விளைக்கிறத விட்டு போறவனையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் மனுஷனா? போயா சொல்றத கேளு. இவங்க மட்டும் எல்லாருமே சேர்த்து வச்சு எல்லாருமே போட்டு அடிப்பாரு. குடினா குடி, அவ்வளோ குடி சேர்ந்துட்டு காரைகள் போவாங்க. இருந்து யாவத்து போறேன்னு சொல்லிட்டு போவாங்க. காரைகள் போனா பாட்டு வீட்டுல வந்து இறங்கும். அவ்வளோ குடி. அப்படி அந்த போதையில என்னதே இருக்கு? குடிக்கிறாரே, அது என்ன அப்படி என்ன டேஸ்டா இருக்குமா? அது எப்படி இருக்கும்? கேவலமா இருக்கும். பாப்பாவே அம்மா அப்பா தாரே குடிச்சிட்டு இருக்குமா, எதுவும் போவாதம்மா, எதுவும் பேசாதமா அப்படின்னு எங்க பாப்பா சொல்லுவா. அவளோட சொன்ன அப்பா அந்த மாதிரி பண்ணுதுப்பான்னு எதுவும் அவங்க கிட்ட போவாதனாக்கா அந்த இடத்துக்கு போகவே மாட்டா. யாரை வந்து எப்படி பேசக்கூடாது அந்த இடத்துக்கு. எங்க அம்மா வந்து ஏதாவது வந்து சண்டை, ஏன் நீ சண்டை போடுறாங்கனாக்கா உனக்கு என்ன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா என்னமோ கூன்றான். என்னங்க உனக்கு என்னமா வேணும்? எனக்கு அவர் வேணாம் மேம். எனக்கு வேணாம். எனக்கு 2 டிசம்பரோட நான் இருந்தா போதும்னு நினைக்கிறேன் மேம். அப்படி வேணும்னா நீங்க சட்டப்படி வக்கீல். எனக்கு அது என்னால முடியல மேம். ஐயோ அப்படி சொல்லாத. நான் மட்டும் தான், நான் அம்மா அப்பா மட்டும் தான் இருக்கேன். எனக்கு ஆள் கொடுத்து யாரும் இல்ல மேம். எனக்கு கிட்ட யாரும் தெரியல. சட்டப்படி விவாகரத்து வாங்கணும்னா கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போறது எனக்கு இது மனது. அதுக்கு ஒண்ணும் வேணாம். ஓகே, நானும் வண்டி எடுத்து அவருக்கு சரிக்கும் அவரை வீட்டுல உட்கார வச்சுட்டு நான் வேலைக்கு போவேன். வேலைக்கு போய் கொத்தனார் வேலைக்கு போனா நான் அப்படி சம்பாதிப்பேன். 2000 3000 சம்பாதிச்சுட்டு வந்து அவரை உட்கார வச்சுட்டு சோறு போடுவேன். நான் வேலை நல்லா பார்ப்பேன். வேலைக்கு போய் சாப்பாடு சமைப்பேன், எல்லாம் செஞ்சு கொடுத்துப்பேன். நீ சோறாக்க வக்கு இல்ல, நீ அந்த எவன் நினைப்புல நீ சமைச்சு வைக்காம நீ போற, எவன் நினைப்புல நீ இங்க இருந்து எவாத்துக்கு போற. 10 பேர் வந்துட்டு இருக்காங்களா உனக்கு, அந்த 10 பேரோட வந்து நீ எனக்கு வந்து எல்லாம் செய்யறியா? நீ எவன் அனுப்ப? அப்ப நீ வரலன்னா உங்க அம்மா வர சொல்லு. மானங்கிட்ட பையல உனக்கு அறிவு இருக்கிற அறிவிட்ட பையல, செத்த பையல. உங்க அப்பா இல்லையாங்க? அப்பா கேட்க மாட்டாங்க மேம். அப்பாவே ஏத்துட்டு அடிச்சாரு. அப்பா அவருக்கு பயந்து கேட்க மாட்டாங்க. அடிச்சு மண்டையில உடச்சு ரத்தம் வச்சிருக்காரு. அவரு எல்லாருமே அடிச்சிருக்காரு. அதனால இவரு வாய்க்கு பயந்து யாருமே கேட்க மாட்டாங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டும் கேட்காத மாதிரி. பேரு முருகேஷ். இதுவரை படிச்சிருக்கீங்க? அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு? நல்லா இருக்காங்க. எப்படி நம்புவேன்? என்னால நம்ப முடியுது. உங்க அம்மா உங்க கூட இருக்காங்க? இல்ல, எங்க கூட என் கூட தம்பி கூட. ஏன் அப்படி? நீங்க தானே மூத்தவர். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, நான் வந்து ஒரு நாளைக்கு போனாலும் 2 ரூபா 3 ரூபா அந்த அளவுக்கு சம்பாதிப்பேன். சம்பாதிச்சு ஒண்ணு கொடுக்குறேன், நான் கொடுத்தவங்க கடன் கட்டுறோம். அதுவும் சம்பாதிக்க நான் சம்பாதிக்க கடன் கட்டிட்டு தான் இருக்கும் மேம். என்கிட்ட கொடுக்கணும், என்கிட்ட கொடுக்குறது எல்லாமே அவங்க அம்மா தான். வர சொல்ல எல்லாமே அவங்க அம்மா பக்கத்துல இருக்காங்களா? ஆமா, பக்கத்து தான். வர சொல்ல எல்லாமே அதான் காமிச்சுக்கிறேன். இதுதான் தவறான விஷயம். பிள்ளைங்க பாசமே இல்லாம என்னன்னு தெரியாம பண்ணிட்டு பிள்ளைங்க பிறந்ததுல இருந்து எல்லாத்தையுமே அவங்க வீட்டுல வச்சு தான் பார்த்தாங்க. நீங்க 2 பேரும் சொந்தமா? ஆமா, தாய் மாமன் தான். அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி தெரிஞ்சு தான் நான் வந்து கல்யாணம் பண்ண பிள்ளைய. சரி, அது விடுங்க. அது இப்போ எதுக்கு? கல்யாணம் பிள்ளை இறந்துட்டு போயிட்டாங்க. ஆமா, கல்யாணம் ஆகி தெரிஞ்சு தான். ஏன்னா அவங்க அம்மாவுக்கும் அந்த பையனும் தொடர்பு இருந்தா அந்த பிள்ளை டைவர்ஸ் ஆயிட்டு. சொல்லவே இல்லை நீங்க? சொல்லணும்னு தோணல. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற?
என்னடி சொல்ற? பேசினா இருந்தாப்ல கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கிட்டே இருந்தாப்ல நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அப்படி இருந்தா அதுமாதிரி தொடர்ந்து சரி அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணேன் நான் விரும்பி அந்த கல்யாணம் பண்ணேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் நல்லா இருந்தோம் பின்னாடி இப்படி ஆயிட்டாரு மறுபடியும் பின்னாடி வந்துச்சுமே இல்ல அதுக்கப்புறம் ஒரு நாள் ரெக்கார்டு பார்த்தா 100 பையனோட பேசி 100 பையனோட பேச்சு வார்த்தை இருந்துச்சு அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் மனசு அது தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிருக்கோம் வெளில சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல வீட்லயும் சந்தோஷமா இல்ல மேம் ரெக்கார்ட் பண்ணிருந்தீங்களா கான்வர்சேஷன்? ரெக்கார்டு பண்ணோம் செல்ல வச்சிட்டாங்க செல்ல வச்சுட்டு போறாங்க இல்ல மேம் செல்லு எங்க இருந்து இன்னொருமே தெரியாது அந்த வீட்டுல இருந்து போய் 6 மாசத்துக்கு மேல ஆகுது அந்த வீட்டுல போய் இருக்கா இல்லன்னு பார்த்தா தான் மேம் தெரியும். நீ உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. நான் பேசுனது உண்மைதான் நான் இல்லன்னு சொல்லல நான் அவங்கள்ட்ட ஓப்பனா சொன்னேன் ஆமா பேசினேன் தெரியாம ஏதோ தெரியாம பேசிட்டேன் நான் இன்னும் பேச மாட்டேன் நான் ஒழுங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து 1 வருஷமா நல்லா தான் இருந்தேன் 1 வருஷம் ஆயிடுச்சு அதுல இருந்து நான் நல்லா தான் இருந்தேன் திருப்பி நீங்க அதே பேசி டார்ச்சர் பண்ணிட்டு என்ன மேம் பண்றது நானு என் பொண்ணு பேசிட்டேன்னுட்டா தப்பா பண்ணிட்டா இப்ப நான் உங்களை நிக்க வச்சு கொல்லவா ஓட விட்டு கொல்லவா படுக்க போட்டு கொல்லவா சத்தம் போட்டு கொல்லவா? எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி நீங்க அவங்க அம்மா பண்ண தப்பு நீங்க அனுபவிக்கிறீங்க, இப்ப நீங்க பண்ணறது தப்பு உங்க குழந்தைங்க அனுபவிக்கும். தலையெழுத்து அத மாத்த யாராலையும் முடியாது. எவ்வளவு மேம் தாங்கிறது அசிங்கமா பாத்துட்டு கேட்க முடியாது எதுவுமே ஒரு துணி இல்லாம நிக்கிறாரு மேம் ஒரு துணி இல்லாம அப்படியே வந்து எல்லாரும் ரோட்ல அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. இடையில தரச்சமே இடையில வந்து எங்கேயாச்சும் போகும்போது பூ போட்டு வச்சிருக்காங்க நீ அவனை நினைச்சிட்டு பூ போட்டு வச்சுட்டு வரியா அவனை நினைச்சிட்டு நீ எல்லாம் செய்யறியா அப்படின்னு சொல்றேன். ஆனா எதுவுமே நான் செஞ்சுக்க மாட்டேன். சொன்னல பையன் பேசிட்டு அதுக்கு முன்னாடி நான் பூ வாங்கி கொடுப்போம் தூக்கி அஞ்சிரும் எதுவுமே வச்சுக்காது பையன் பேசி செஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே ரொம்ப மேக்கப் பண்ணிட்டாங்க. நான் ஒன்றும் ஓவரா மேக்கப் போடல ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டேன். இடம் கல்யாணம் பண்ணி கொடுத்தது நீங்க அவளுக்கு அத்தை பையன் எனக்கு ஏன் தங்கச்சி விட்டு தேவைக்கு வந்திருந்தாங்க மாலை வைக்காம வீட்டுல வந்திருந்தாப்புல இவன் ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டா பாப்கார்ன் வாங்கி கொடு பலூன் வாங்கி கொடு. கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் சரி நல்லா தானே எடுத்துக்கிட்டாங்க 2 பிள்ளைக்கும் தாயாயிட்டு எதனால உங்களுக்கு சண்டை வருது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நைட்ல பாத்திரம் வளர்க்க 2 மணிக்கு 3 மணிக்கு விடிய காலம்புற எங்க பாத்திரம் விளக்க போகும்? குளத்துக்கு. என்ன இருட்டு நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு கொஞ்சம் பயந்தாளா இருந்தா அப்படியா அந்த இன்னொரு பையனோட தொடர் பார்த்தாள் அந்த பையன் பேசிட்டாப்ல இவன் வர சம்பளம் டப்புனு போன ஆஃப் பண்ணி போறது பையன் வர நேரத்துல இப்படியாவே இருந்துட்டு இருந்தாங்க எப்படிதான் கண்டுபிடிச்சானே தெரியல. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத அது எனக்கு பிடிக்காது. வேலைக்கு போயிட்டு வியாபாரத்துக்கு காசு நான் கொடுக்குறேன் அதுவும் காசு சொல்லுது அது வியாபாரத்துக்கு போச்சுன்னா என்னட்ட வந்து கணக்கு எதுவுமே என்னப்பா எவ்வளவு பார்த்தேன் அதையும் கேட்கிறேன் நான் உன்ட்ட சொல்லுங்க பெண்தானே பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க நான் கொஞ்சம் ரகடான ஆள். நீங்க உங்களை லவ் பண்ணீங்களா சின்ன வயசுல இருந்து? எத்தனை வயசுல இருந்து? நான் பார்த்ததுக்கு அப்புறம் அவளை பண்ண நீங்க என்னமா நினைக்கிறீங்க இது செட் ஆகுமா 2 பேரும்? நான் வந்து பிரிக்கிறதுக்கு வரல சேர்த்து வைக்கிறதுக்கு தான் வந்துட்டேன். அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம். நீங்க அடிக்க நீங்க குடிக்க நீங்க கெட்ட வார்த்தை பேச அவ உங்கள்ட்ட இருந்து விலகி தான் போவா. ஒன்னா வாழணும்னு நினைச்சீங்கன்னா இது சொல்யூஷன் கிடையாது. ஏற்கனவே ஒரு வீட்டுல வேலைக்கு போறோம் அவங்க 3 பொண்ணு நகை திருட்டு வந்தா அதுக்கும் தாண்டு போனேன் மேம் திருடல மேம் கீழே கடந்து எடுத்துட்டு வந்து அவங்கள்ட்ட சொன்னேன். வக்கீல் வீட்டுல இவங்க 2 பேரும் இருந்தாங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன்னு நான் கொஞ்சம் மென்டல் எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். ஒரு வீட்டுல வேலை கொண்டு சேர்த்து விட்டாங்க அவங்க வக்கீலமா இவங்க ஒசக்க மாடியில இறங்குறது இதே 10 திருப்பி இறங்கிருக்கா நகையை திருடிட்டோமே வக்கீல் வேற இந்த நேரத்துல ஊர்ல இல்லையே. பொண்ணை சேர்த்து விட்டீங்கம்மா அந்த பொண்ணை கேளுங்கம்மா வளையலையே கொண்டு வந்துட்டாங்க அவங்க கயட்டி 2 வளைவி பவுன் வளைவி கயட்டி மேல வச்சிருக்காங்க வேலை பார்க்க போனவ வளைய கொண்டு வந்து வீட்டுல வைக்கல கொண்டு போய் யாரும் வச்சு கடையில ஜாலரா கொலுசு வாங்கி அம்மா எல்லாம் வச்சு ரெடியா வச்சுட்டாங்க மாட்டு வீட்டுல எல்லாம் அது வீட்டுல வச்சுட்டாங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. அடிச்சதுக்கு அப்புறம் ஆமா நான் எடுத்து வச்சுட்டேன் சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி அவங்க கால நான் விழுந்து அதுக்கப்புறம் கேஸ் கொடுக்கணும் அப்புறம் அவங்க கால நான் விழுந்து அதுக்கப்புறம் அது விடுங்க அது இப்போ எதுக்கு பண்றது போகாம ஏடிபிடியா பண்றது அதுக்கப்புறம் என்ன ஒண்ணுமே ஏடிபிடி பண்ணலையே நான் பண்ணது ஒத்துக்கிட்டா நான் என்ன இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அதுல இருந்து நல்லா தான் இருந்தேன். ஆமா எல்லா தப்பும் பண்ணிட்டு இப்ப இன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்லி பேசுறேன் பார்த்தேன் நான் பண்ணிட்டேன் நீ பண்ணிட்டியா எங்க இருக்க வீடியோ கால்ல வாங்குது. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா காஜு மச்சி நீ உழைக்கிற கை தான் உழைக்கிறது கை எப்படி திருடும்? உழைக்கிறது கை எப்படி திருடும்? அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பேருங்கம்மா பிரியதர்ஷினி இவங்க வள்ளி. நீங்க 2 பேரும் க்ளோஸா பேசிப்பீங்களா? இங்க எங்க கூட தொழில் நான் பேசிருக்கேன். பாசமா இருப்பாங்களா அவங்க வள்ளி உங்ககிட்ட? என்னமா உங்களுக்குள்ள பிரச்சனை? தெரியல அவங்க இங்க இருக்கிற வரையில அந்த அளவுக்கு ஒன்றும் அப்படி ஒன்று தெரியல. இங்க இருக்கப்போ நல்லா இருந்தாங்க
அங்க முத்துமேட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்றது அதை வச்சு நான் விளக்கு கண்ணல பார்த்தது கிடையாது. ஆனா சொல்ல கேட்டிருக்கேன். ஊருக்குள்ள சொல்ற நீ எதுக்கா சொல்ற? ஊருக்குள்ள சொல்றதா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்றத நீ எதுக்குப்பா சொல்ற? அப்ப அவன் நிறுத்த சொல்ல நான் நிறுத்துறேன். அவங்கிட்ட போய் நான் எதுக்கா நிறுத்த சொல்லணும்? என்ன பாதி ராத்திரி மேக்கப் போடுறாங்கன்னு எல்லாம் யாரோ சொன்னாங்க. பொட்டு பூ வச்சுப்பேன் அவ்வளவுதான். பொட்டு எல்லாம் போடுற பழக்கம் எனக்கு கிடையாது. இருமா அவர் பேசட்டும். இரு இப்படிதான் சார் என்ன சொல்லவே விட மாட்டேன் சார். சின்ன பாப்பா வயித்துல இருக்கும்போது போய் அவங்க அந்த பூ வச்சுட்டு நீ யாரு பக்கத்துல வயிற்றுக்கு வந்து நீ பூ வச்சுட்டு போனேன். சும்மா ஜாலியா எப்படி பேசுறது? இத நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. வியாபாரத்துக்கு போறது தப்பு கிடையாது, வேலைக்கு போறது தப்பு கிடையாது, பொட்டு வைக்கிறது தப்பு கிடையாது, மேக்கப் போடுறது லிப்ஸ்டிக் போடுறது தப்பு கிடையாது. இதுக்கெல்லாம் முன்னாடி நீ என்ன பண்ண? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. இதெல்லாம் வந்து பூட்டெல்லாம் போட்டு மனசை வச்சுக்க முடியாது. அது தப்பு பண்ணாத மனசா இருந்தா எங்க நீ வீட்டுக்குள்ள பூட்டி போட்டு வச்சாலும் தப்பு பண்ணும். நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வர மாதிரி நீ நடந்துக்கணும் வள்ளி. நீ சொல்ற நம்பிக்கை ஆபத்தான விஷயம். நம்பிக்கை ஒருத்தனுடைய ஆசையை அதிகரிக்கும், அந்த ஆசையை அவன் அழிச்சிடும். அந்த நம்பிக்கை குழி தோண்டி புதைச்சிடும். ஒரு மருமகன் எதுக்கு பொண்ணு கட்டி கொடுக்குறோம்? நம்ம எதுக்கு மேடம் கட்டி கொடுக்குறோம்? மருமகன் நம்ம பட்டுக்கிட்டு பொண்ணை வெளியே தள்ளி விடுறதா? கரெக்டா பேசுவானா? ஏன் பெத்த பிள்ளையா தான் அப்படி கேட்பானா? தண்ணி அடிக்க கூடாது, என்ன குடிக்கல, பசங்க முன்னாடி கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அவங்க அம்மாவை தப்பா பேசக்கூடாது, அதுக்கப்புறம் அவளை வந்து சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படக்கூடாது. ஓகே, இதனால ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன். ஈஸியா இருக்கிறது. மாடி சாரி மேம், நான் முடியல மேம். அந்த மைண்ட் செட்டுக்கு நான் வரல. முடியல மேம். என்ன பண்ண போற? என்ன பிளான்? எனக்கு வேணாம் மேம். என்ன பண்ண போற? நான் இப்படியே இருந்துறேன் மேம். கடைசி வரைக்கும் நான் அப்படியே இருந்துறேன். சரி நீ நான் சொல்ற அப்ப இவர் எவ்வளவு குடிப்பாருமா? டெய்லி குடிப்பாரு? நிறைய, டெய்லியும் நிறைய. பசங்க முன்னாடி என்னெல்லாம் பேசுவாரு? பசங்க முன்னாடி என்ன பேசக்கூடாது அனைத்தும் பேசுவாரு. பசங்க முன்னாடி என்ன பேசுனாங்க? மண்ணு பாட்டுங்க. சொன்னா கேளுங்கடா, போங்கடா 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 சொல்றா. ஏடா வேட்டியை தூக்கி மேடம், தூக்கி அப்படியே காட்டுது. அம்மா ப்ளீஸ் பேசாதீங்க ப்ளீஸ். அப்படி காட்டுது மேடம். ஒரு மாமியார் எவ்வளவு நேரம் நாம தமிழ் போவாங்க. கர்ம கர்ம ஊராடாது. பேசக்கூடாது நீங்க. இல்ல நீங்க கேளுங்க. பேசக்கூடாது. நீங்க வர சொல்லுங்க மேம். நீங்க ஏன் நீங்க அவங்களுக்கு வர வச்சுங்க மேம். நீங்க இங்க வர வச்சுங்க. ஏன் வரல? தபால்னு வந்து முதல்ல குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில நமக்கு. உனக்கு என்னமா வேணும்? சொல்லு. எனக்கு அவர் வேணாம் மேம். எனக்கு வேணாம். அந்த மாதிரி பேசுறோட என்னால குடும்பம் பண்ண முடியாது. இந்த மாதிரி எல்லாம் பண்ண பேசிட்டே இருக்க முடியாது. இது என்னது இது? சந்தேகம் மேடம். எப்ப இனிமே சத்தம் வரக்கூடாது. என்ன கூப்பிட்டாங்களா இல்லன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல வந்து விசாரிங்க மேடம். உன் பொண்ணு வரலாம், நீ வா. பொண்ணு கூட வரக்கிட்டா நான் ஆமா மேம் கேட்டேன். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. பாருங்க மேம். அத்தை வீடு தான். பாருங்க மேம். ஒண்ணுமே இல்ல மேம் இதுல. ஒண்ணுமே இல்ல. எல்லாமே முழுகி போயிடுச்சு. ஆமா நான் இல்ல மேம் அதுல. சோலி முடிச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து கடன் வாங்கி பிசினஸ் பண்ணி அதுல தொலைச்சு அதுக்கப்புறம் கடனை கட்டுறதுக்கு இன்னும் கடன் வாங்கி அதுக்கு வட்டி கொடுத்து எடுத்தாங்க. நகையை மட்டும் வச்சு மறுபடியும் கடன் கட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிருக்கீங்க. அதுக்கு என்னப்பா? அவ வந்து வியாபாரம் பண்றா, அவளுக்கு எல்லா விவரமும் தெரியும், அவங்களுக்கு அப்பா அம்மா சப்போர்ட் இருக்கு, அவளுக்கு தேவையான விஷயங்கள் அவளுக்கு பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு நல்லா தெரியும். இல்ல மேம், நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன் மேம். அவங்க இருப்பாங்க அப்படி இருப்பாங்க. நான் நிறைய முடியல மேம். வில்லேஜ் பீப்பிள் இன்னும் டெவலப்பே ஆலையாடா. லேட்டஸ்ட் ட்ரெண்ட் தெரியுமாடா உனக்கு? உங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கும்ல, இன்னும் லவ் பண்றீங்கல்ல, நான் உங்களுக்காக என்ன வேணா செய்வீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், உங்க வாயில வர வார்த்தைகளை திருத்திங்க. தப்பான விஷயங்கள் பேசாதீங்க. அப்படியே பேசிட்டே இருந்தா போனா போடா அப்படிதான்டா சொல்லிட்டு போயிடுவா. ஒரு 6 months இருக்கட்டும்மா. ஓகே வள்ளி, எந்த முடிவும் இப்ப எடுக்காது. தெரிஞ்சிருங்க, 6 மாசம் கழிச்சு பார்க்கலாம். ஓகே ஓகேம்மா. போயிட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டான். என்கிட்டயா? மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.